தமிழ்நாடு பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து நாங்கள் ரெய்டு அனுப்பியெல்லாம் அதிமுகவை வந்து கூட்டணி கூப்பிடணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, நாங்கள் கூப்பிட்டு அவங்களே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் நேரடியாக பேசினாலே எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் என்று தன்னை வர்ணித்துக் கொள்கிற பச்சைமுத்து அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் திமுக கூட்டத்தில். அவரை மிரட்டி பணியை வைத்து அதே தொகுதியில் வச்சு தோக்கடிக்கிறாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயமா இருங்க. முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நயினார் நாகேந்திரனை நோக்கி கட்சியினுடைய ஒரு வெளிச்சம் நகருகிறது. அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம தலைவராக வர்ற நேரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி இருக்கிறது தலைவரா, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னா அவர் பழைய அதிமுக காரர். இல்லை அதிமுக உறுதியாக இருக்கா பாஜக கூட்டணி வேணாம், அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்பதில் மிக மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டை அவர்கள் செயல்படுத்த போகிறோம் என்று தெரிந்த பின்புதான் அன்வர் ராஜா கட்சியில் சேர்ந்தார். அதிமுகவில் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதை தாண்டி நேரடியாக அவங்க அடிமடியிலே கை வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. பாஜகவோட கூட்டணிக்கு போறதுக்கு தான் இதுவுமே ஒரு சிக்னலா, அவர்களை பணிய வைப்பதற்கு இவர்களுக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது, இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பணத்தை வைத்துதான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கலை யதார்த்தம் இருக்கிறாங்க. கருணாநிதி ஒரு தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு 2 வரி தான் அந்த கட்சிக்கு கொள்கை. அதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு காலத்தை ஓட்டினாங்க. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு என்கிற இடத்துல பாஜக வந்துவிட்டது. எல்லாருமே திமுக எதிர்ப்பை முன்வைக்கிற போது அது அதிமுகவின் குரலாக இருந்த காலம் முடிந்துவிட்டு ஒரு குடையின் கீழ் ஒன்று திரட்டுவது ஒன்றுதான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சவாலை தவிர பாஜகவோடு பயணிப்பது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே பாதிப்பை உண்டாக்கிய விஷயம். ஏற்கனவே அந்த வேஸ்ட் லக்கேஜை தூக்கி சுமந்ததுனால அவர்கள் கட்சி சேதாரம் அடைந்திருக்கிறது. உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கிழமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் கொஞ்சம் நாளாக இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத தாண்டி சீமான் செய்திகளை ஆக்கிரமிச்சிருந்தார். இப்போது தமிழ்நாடு பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் நாங்கள் ரெய்டு அனுப்பியெல்லாம் அதிமுகவை கூட்டணி கூப்பிடணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, நாங்கள் கூப்பிட்டு அவங்களே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நேரடியாக பேசினாலே எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அதிமுக இருக்கா? அதிமுக பாஜக வேண்டாம் என்கிற முடிவை உறுதியோடு தான் இருக்கிறது. ஆனால் அந்த மன உறுதியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் என்பதிலே பாஜக மிகவும் குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு அதிமுகவை விட்டால் தமிழ்நாட்டிலே காலூன்றுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டிற்கு எந்த வகையிலுமே பொருத்தமற்றதாக இருக்கிறது. ஒருவேளை பாஜக ஒரு தேசிய தலைமை கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் மக்கள் நல திட்டங்களின் வழியாக கூட ஏதாயினும் கட்சியை வளர்த்திருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், அது டங்ஸ்டன் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே ஏற்கனவே மீத்தேன் எடுப்பதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சுரண்டக்கூடிய கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக சரியாக சொல்ல போனால் போராட்ட உணர்வை தூண்டக்கூடிய, அது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுமே பாஜகவிற்கு எதிரான போராட்டம் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீட் போராட்டத்திலிருந்து எல்லாவற்றிலையுமே ஒரு எதிர்மறையான இடத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய உரையாடல் எல்லாமே தமிழ்நாட்டு சூழலுக்கு எந்த வகையிலுமே அது பொருந்தலை. அவர்கள் ஏதேனும் திட்டமிடுகிறார்கள். வடநாட்டிலே செய்து பார்க்கக்கூடிய அந்த வித்தைகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே செய்து பார்க்கிறார்கள். தமிழ்நாடு அதற்கு நேர் விரோதமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட சில இந்துத்துவ அமைப்புகள் போய் திருப்பரங்குன்றம் மலை மீது அங்கு வழிபாட்டுக்கு செல்லுகிறவர்கள் இடத்திலே போய் ஒரு முரண்பாட்டை அவர்கள் செயற்கையாக தோற்றுவித்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு மத ரீதியான ஒரு மோதல் போக்கை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மதுரை மண்ணினுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க கள்ளழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்குறார் என்று சொன்னால் நீர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து வரவேற்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதே போல் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டை பகுதியில் பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு சீர்கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த உறவுமுறை சொல்லி அழைக்கக்கூடிய இடத்துல தான் மத நல்லிணக்கம் இந்த மண்ணிலே இயல்பாகவே இருக்கிறது. இதையெல்லாம் சீர்குலைத்தால் மட்டும்தான் நமக்கு அரசியல் என்கிறதுல அவர்களுக்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார்கள். பல அமைப்புகள் பல வேலைகளை செய்து பார்க்கிறார்கள். அது எதுவுமே நடைமுறைக்கு அவர்களுக்கு சாத்தியமில்லை. அவர்கள் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பாஜக ஒருத்தர் காருக்குள்ளே சிலிண்டர் வெடித்து செத்து போனதை கூட ஒரு சர்வதேச பயங்கரவாதத்தினுடைய ஒரு தொடக்கமாக கூட சொல்லி பார்த்தாங்க.
அவன் பயங்கரவாதியாக இருந்தால் அவன் ஏன் சாகுறான், வெடிக்க விட்டுட்டு அவன் எங்கிட்ட அதில் ஓடுவான், அவன் உள்ளுக்குள்ளே செத்து போயிட்டா அது ஒரு விபத்து தான் என்பதற்கு அவங்க எவ்வளவோ விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து பார்த்தாங்க. தனிப்பட்ட தெரியணும், ஒரு தனிப்பட்ட மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கு கூட மதமாற சொல்லி வற்புறுத்தியதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை சொன்னார்கள். எல்லா இடத்துலையுமே அவர்கள் வந்து மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்தது மாதிரி அவர்கள் எப்படியாவது மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அடுத்த கட்ட மூமெண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை என்னென்னா, தமிழ்நாட்டிலே யாரெல்லாம் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்களோ, செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, அடையாளம் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை போய் மிரட்டி, அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு, வருமான வரித்துறையை வைத்துக்கொண்டு மிரட்டி பணிய வைப்பது, அது ஒன்று தான் அவர்களுக்கு உத்தியாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் என்று தன்னை வர்ணித்துக் கொள்கிற பச்சைமுத்து அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் திமுக கூட்டணியில். அவரை மிரட்டி பணிய வைத்து அதே தொகுதியில் வச்சு தோக்கடிக்கிறாங்க. இது எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்க. ஒரு ஆளுக்கு அவன் போட்டிருந்த மாலையை கலட்டிட்டு அவன் மேலே சாணியை கரைச்சி ஊற்றுனது மாதிரி அதே தொகுதியில் வச்சு தோக்கடிக்கிறாங்க. இதே வேலையைத்தான் எல்லாருமே கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறவங்க, ஏசி சண்முகம் மாதிரி கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறவங்க, இப்படி ஆட்களை பூரா. சண்முகம்லாம் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே கூட்டணியில் இருக்கிறார். 14 முன்னாடி கூட்டணியில் இருக்காரு. கூட்டணியில் இருக்கிறாருங்கிறது ரொம்ப ஒரு ரகசியமான தகவல். இது எல்லாருக்குமான தகவல் இல்லை, ஜனநாயகத்தில் அனைவருக்குமான தகவல் அல்லது. ஏன் இருக்கிறாங்கன்னா, இவ எப்பொழுதுமே நீங்கள் என்னென்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, இவர் நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆளுங்கட்சி கொடியை கட்டிக்கிட்டு சில பேர் காரில் சுற்றுவாங்க. சில முறைகேடான தொழில்கள் செய்கிறவங்கலாம் என்ன செய்வான்னா, கடவுள் படம் வைத்திருப்பதை போலவே கட்சிக்காரர்கள் படத்தை வைத்திருப்பான். யார் முதலமைச்சராக இருந்தாலும் மத்திய அமைச்சராக இருந்தாலும் அவங்களோட ஒரு சால்வை போத்துற மாதிரி ஒரு போட்டோ வச்சு தான் தொழிலே பண்ணுவான். கந்துவட்டிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி போட்டோ வச்சுருப்பான். அவனுடைய நோக்கம் வந்து சாமி கிடையாது, அவனுடைய நோக்கம் வந்து ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சி என்னென்ன ஸ்கீமில் இருக்கோ அதையெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் கணக்கு வழக்கு இல்லாமல் சொத்து வைத்திருக்கிறவர்கள், கணக்கு காட்ட முடியாத சொத்து வைத்திருக்கிறவர்கள், வருமான வரியை மறைக்கிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு அனுசரணையான தேவை இருக்கிறது. பாஜக வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னது எதிர்கட்சிக்காரன் கருப்பு பணத்தை தான். அது மக்கள் வந்து பல பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த கருப்பு பணம் இல்லை. எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் வந்து வங்கி கணக்கை முடக்கிறாங்களோ அதே தான் அது. அப்போ அவர்களுடைய எந்த வித்தையுமே தமிழ்நாட்டில் பழிக்கலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, சமூக நீதி அடிப்படையில் ஒரு பார்ப்பனர்களின் கட்சி என்று பாஜக வர்ணிக்கப்படுகிற நிலையை மாற்றுறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, எச் ராஜா மாதிரி, இலகணேசன் மாதிரி ஆட்கள் இருந்த இடத்துல பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் கொண்டு வந்தாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் இருந்து ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவர் ஆடு மேய்ச்சார், ஆட்டுக்குட்டி மேய்ச்சாருன்னு ஒரு கதையெல்லாம் சொல்லி உள்ளே கொண்டு வந்தாங்க, ஐபிஎஸ் படித்தாருன்னு. இப்போ என்ன செய்கிறாங்க, முக்குளத்தூர் சமூகத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நயினார் நாகேந்திரனை நோக்கி கட்சியினுடைய ஒரு இது வந்து ஒரு வெளிச்சம் நகர்கிறது. அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம தலைவராக வர்ற நேரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி இருக்கிறது தலைவராக, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, அவர் பழைய அதிமுக காரர் தானே. அதனால வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோடு அண்ணாமலைனாதே அவங்களுக்கு பிரச்சனை, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுல்ல, உங்கள் ஆள் தானே, நான் உங்கள் மேலே நான் ரைடு விட விட்டுருவேனா, உங்களை அப்படி நான் அனாமத்தான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி தாஜா பண்ணி, அதாவது மிரட்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் சொன்னார் பற்றிலா, மிரட்டிலாம் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படின்னா என்ன நடந்தா கெஞ்சி நாங்கள் கேட்கலான்னு, அதைத்தான் அவர் மறைமுகமாக நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணாலே அவர் வந்துடுவார் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் அதிமுக மீது எத்தனை விமர்சனங்களை முன்வைத்தாலும் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, அதற்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் இல்லை, அதிமுக உறுதியாக இருக்கா பாஜக கூட்டணி வேணான்னு? மிக மிக உறுதியாக இருக்கு. அதிமுக வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்பதில் மிக மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டை வந்து அவர்கள் செயல்படுத்த போகிறோம் என்று தெரிந்த பின்பு தான் அன்வர் ராஜாவை கட்சியில் சேர்த்தாங்க. பல நடவடிக்கைகள் அதற்கு பின்னாடி இருக்கிறது. பாஜக கூட்டணி முறிந்தது என்று சொன்னபோது அதிமுக தொண்டர்கள் வந்து வேட்டு போட்டான் இல்லையா, பட்டாசு வெடித்தான் இல்லையா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது என்னென்னா, இந்த கட்சியை டேமேஜ் பண்ணதே, நாசமாக்கினதே, கட்டுச்சொத்துக்களை பெருச்சாடி வச்சது மாதிரி இந்த கட்சி அதிமுகவை பார்த்து திமுக பயந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அது பலமிக்க கட்சி. அது சாதாரண கட்சி இல்லை, அவ்வளவு பெரிய, அதாவது குருவி கூடுகட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவிற்கு கொடி பறக்கிறது. அவ்வளவு கட்டமைப்புள்ள கூடிய கட்சி எங்கேயுமே கிடையாது. எந்த சிறிய கிராமத்தில் நீங்கள் போனீங்கனாலும் கிளைக்கழகத்திலே கூட நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிமுக ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டமான அரசியல் இயக்கம். அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் வந்து ஒரு தீராத பழி மாதிரி பாஜக கூட்டணி தான் அமைந்தது. கடந்த காலங்களில் அவர்கள் வந்து எடப்பாடி முதல்வராக இருந்தபோதும் அவர் ஒரு ஆளுமையாக பிரகாசிக்க முடியாததுக்கு இவர்களுடைய அழுத்தம் காரணம். இன்றைக்கும் வந்து அவர்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான்
பல பேர் வந்து ரெய்டு நடந்தாலும் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் வந்து தோற்றுவிட்டார்கள் அல்லது இப்பொழுது கிடைத்திருக்கிற இடத்தை விட கீழே இறங்கி விட்டார்கள் என்றால் கட்சியினுடைய தலைமைக்கான அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும் என்கிற பதட்டத்தில் அதிமுக இருக்கிறது. அந்த பதட்டத்தை பயன்படுத்தி கொள்கிற இடத்துல பாஜக இருக்கு. இல்லை, இப்போது நயனா நாகேந்திரன் சொல்கிறது வந்து நான் இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெய்டு நடத்தி அவர் நான் கூட்டணி கூப்பிட வேண்டியதில்லை, இல்லை ஏற்கனவே எல்லாம் பேசி முடிக்கப்பட்டுருச்சா? இல்லை, பேசி முடிக்கப்படலை. இல்லை, இந்த ரெய்டு மூலமாக கேட்குறேன். அதாவது ஏன்னா இப்போ இங்கே ரெய்டு வரப்போ எல்லாரும் சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவங்க வீட்டிலலாம் ரெய்டு வருது. எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி வீட்டில் வந்து அவர் தொடர்புடைய இடங்களில் வந்து ரெய்டு நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட குறி தான். அதிமுகவில் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதை தாண்டி நேரடியாக வந்து அவங்க அடிமடியிலே கை வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கு தான். இதுவுமே வந்து ஒரு சிக்னலா? நீங்கள் கூட்டணிக்கு வந்துட்டா ரெய்டு நடக்காது அப்படிங்கிற மாதிரியான சிக்னலாக தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரா? இணக்கமாக அவங்க கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருந்தால் முதல்ல ரெய்டே நடக்காது. ரெய்டு நடக்கிறது அப்படின்னாலே இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னா ரெய்டு வராது. இது எல்லாமே வந்து ஒரே காட்சியினுடைய அடுத்தடுத்த செக்மெண்ட்டான்னு கேட்குறேன். இல்லைங்க, இப்போ நீங்கள் மணல் மாஃபியாக்கள்கிட்ட போய் அண்ணாமலை என்ன செய்தார்னா, எங்கள் கட்சிக்கு வந்து நீங்கள் நிதி கொடுங்க, நீங்கள் வந்து முறைகேடாக சம்பாதிக்கிறீங்க, எனக்கான நிதியை கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உனக்கு கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உடன்பட மறுக்கிறாங்க. அப்போ மணல் மாஃபியாக்கள் மேலே உடனே ரைடு போகுது. அப்போ எப்பொழுதுமே என்னென்னா இது வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நடைமுறையே என்னென்னா, இந்த மிரட்டி வந்து சில காரியங்களை சாதிப்பது. அதுக்காக தான் நான் வந்து பாரிவேந்தர் பச்சைமுத்து கதையெல்லாம் நான் சொன்னேன். அவர்களுக்கெல்லாம் அது விருப்பமான ஒரு விஷயமாக இருந்ததே கிடையாது. அதே அணுகுமுறையை தான் என்ன செய்கிறாங்கன்னா, அதிமுக இவர்களோடு கூட்டணிக்கு வர மறுக்கிற ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அதை முறியடிப்பதற்காகத்தான் அவங்க திரும்ப திரும்ப அந்த ரெய்டு நடப்பது அப்படிங்கிறது வெறும் அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அவர்களை பணிய வைப்பதற்கு இவர்களுக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாது, இது ஒன்று தான் வழி அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பணத்தை வைத்து தான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கல யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் தொடக்க காலத்திலே எம்ஜிஆர் காலத்திலே வந்து கருத்தியல் வலிமையோடு தான் அந்த கட்சி இருந்தது. எம்ஜிஆர் மட்டும்தான் ஒரு வசீகரமான அடையாளமாக இருந்தாரே தவிர நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், எஸ்டி சோமசுந்தரம், ஆர்.எம். வீரப்பன், ஒரு அரங்கநாயகம், ராசாராம், காளிமுத்து என்று ஒரு பெரிய வரிசை இருந்தது. திமுகவுக்கு நிகரான அந்த திராவிட இயக்க பின்புலமும் கொண்டவர்கள், அறிவாற்றல் போனவங்க, பேச்சாற்றல் கொண்டவர்கள் எல்லாருமே அங்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தபோது திமுகவுக்கு நிகரான இயக்கமாக திமுக போனவங்க தான். ஆமாம். அதே மாதிரி பின்னால் என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதா காலத்திலையும் அதனுடைய தொடர்ச்சி கொஞ்ச நாள் இருந்தது. தன்னுடைய ஆளுமைக்கு வந்து அது பங்கம் வருமோ என்கிற இடத்துல தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் தோற்ற போது சில பேர் வெற்றி பெற்றாங்க. திருநாவுக்கரசரை போல, KKSR போல, தாமரக்கணி போல வெற்றி பெற்றதுக்கு பின்பு தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் யாருமே இருக்கக்கூடாது என்று துடைத்து எரிய வேண்டும் என்கிற முடிவை வந்து திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் வந்து கட்சியை கைப்பற்றி விடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக இரண்டாம் கட்ட தலைமையை வந்து ஜெயலலிதா காலி செய்தார். ஜெயலலிதா செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை, தனக்கு பின்னால் ஆளுமை மிக்கவர்கள் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதற்கான இடத்தை வைத்துவிட்டு போகாமல் துடைத்து எரிந்ததன் விளைவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு 15 கயிறு கட்டி இருக்குவேன், அவன் எல்லாம் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வந்து விட்டது. மோடி எங்கள் டாடி என்று பாடுகிற முட்டாள்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்கிற வரிசைக்குள்ளே வந்ததற்கு பின்பு தான் இந்த கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் சிறு சிறு இயக்கங்கள் நடத்துகிறவர்கள் கூட ஒரு கருத்தியலாக, அது சரியான கருத்தா தவறான கருத்தா என்பதை தாண்டி கருத்தியலாக ஒரு சண்டை போடுகிறார்கள். அதிமுக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுற இடத்துல ஏறத்தாழ அதுவும் ஒரு விஜய் மாதிரி தான் இருக்கிறது. கருத்தியலை சொல்லுகிற இடத்துல ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. பெரியார் குறித்து சர்ச்சை நடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வந்து தானாக முன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடவே இல்லை. ப்ரெஸ் மீட்டில் வேறு வழி இல்லாமல் சொல்லுகிற போது மறைந்த தலைவர்களை பற்றி பேசக்கூடாதுங்க என்று தான் அவர் சொல்கிறாரு. திராவிடம்னா அதெல்லாம் புராணம் படித்தாலுக்கு தாங்க தெரியுங்கிறாரு. பாபர் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டிட்டாங்களே போரியலைனா கால் வலிக்குதுங்கிறார். அப்போ அவரால் நேரடியாக கொள்கை ரீதியாக ஒரு சண்டை போட முடியலை. அவங்களுடைய அதிமுகவுடைய அந்த தேர்தல் அணுகுமுறை என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறதுனா, ரொம்ப ஏன் அவர்கள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்னா, ஒரு காலகட்டத்தில் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வீழ்த்தினார்கள் திமுக. கருணாநிதி ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு 2 வரி தான் அந்த கட்சிக்கு கொள்கை. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு காலத்தை ஓட்டினாங்க. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு என்கிற இடத்துல பாஜக வந்து விட்டது. திமுக எதிர்ப்பு என்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து விட்டது.
திமுக எதிர்ப்பு என்கிற விஷயத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு வந்து தேமுதிக கூட இருக்கிறது. விஜய் எல்லாருமே ஏறத்தாழ விஜயும் கடைசியாக வந்து சேர்ந்து விட்டார். எல்லாருமே திமுக எதிர்ப்பை முன்வைக்கிற போது அது அதிமுகவின் குரலாக இருந்த காலம் முடிந்து விட்டு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த அவங்க என்ன செய்கிறாங்க, திமுக வந்து அதிமுக எங்கள் எதிரி என்று சொல்வதற்கு பதிலாக பாஜக ஒரு தேசிய தலைமை எதிர்க்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு மாநில கட்சியை விடவும் நாங்கள் வந்து தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்குறோம், இந்தியா கூட்டணியில் ஒரு தாக்கத்தை உருவாக்குறோம் என்கிற இடத்திற்கு அவர் நகர்ந்து விட்டதற்கு பின்பு இவங்களை ஆட்டையிலே சேர்க்கலை, மைதானத்திலே நீங்கள் கிடையாது, கிரவுண்டில் கிடையாது, தம்பி நீங்கள் ஓரமாக போய் விளையாடுங்கிற இடத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக வந்து கொண்டே இருக்கிற இந்த பலவீனத்தை பார்த்து தான் கூட்டணிக்கு வர்றியா வரல. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த புள்ளியில் இருந்து பார்த்தாலே அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தானே வந்து எலக்ட்ரோலாக சரியாக இருக்கும். இப்போ எஸ்பி வேலுமணி மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க, ஜெயலலிதா காலகட்டத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வலிமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் வந்து வலிமையான 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி இருக்க, சிவி சண்முகம் இருக்க, அவங்க எல்லாருமே வந்து வலிமையான 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். அந்த லைனில் இருக்கிற நிறைய பேர் வந்து பாஜகவுடனான கூட்டணியை வலியுறுத்த தான் செய்கிறாங்க. எஸ்பி வேலுமணி ப்ரெஸ் மீட்லேயே பேசுகிறார், பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்ம ஒரு 4 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து இது தொண்டர்களினுடைய மனநிலையும் கூட. இப்போ ஓட்டு கணக்கு 2024 ஓட்டு கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொகுதிகளில் அதிமுக பாஜக வாங்கின வாக்குகள் நம்ம கூட்டும் போது திமுக கூட்டணியோட அதிகமான வாக்குகள் வரதான் செஞ்சது. ஸோ இந்த கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா இந்த 40க்கு 40 கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து திமுக நகர்ந்திருக்காது. ஒரு பெர்செப்ஷனாகவே வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வலிமை வந்து இந்த வெற்றி கொடுத்துருக்கு. 2024 மக்களவைத் தேர்தல் வெற்றிங்கிறது பெர்செப்ஷனில் உங்களுக்கு ஒரு பெரிய வலிமை வந்து கொடுத்துருக்கு. 2026லையும் இந்த ஆட்சி தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை திமுகவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த தேர்தல் வெற்றி. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறது தானே திமுகவை தடுக்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச வழியாக இருக்கும். நீங்கள் சொல்லுகிற கணக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருத்தமுடையதாக இருக்கலாம். பாஜக கூட்டணி இருந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது என்பது யார் பிரதமராக வரப்போகிறார்கள், யார் இந்தியாவை ஆட்சி செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விக்கு இந்த கூட்டணி அவசியமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மாநில கட்சியாக, ஒரு செல்வாக்கு மிக்க மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இப்போது ஒரு தேசிய கூட்டணி தேவையா என்று பார்த்தால் தேசிய கூட்டணி தேவையே இல்லை. மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், அது பாமகவாக இருக்கலாம், ஏற்கனவே இருந்த இப்பொழுது தொடர்கிற தேமுதிகவாக இருக்கலாம், அல்லது வந்து நாளை விஜய் கூட வரலாம் என்றெல்லாம் பேசப்படுகிற ஒரு கற்பனாவாதம் இருக்கிறது இல்லையா? அப்போ இருக்கிற மாநில கட்சிகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்று திரட்டுவது ஒன்றுதான் வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சவாலை தவிர பாஜகவோடு பயணிப்பது என்பது அவர்களுக்கு ஏற்கனவே பாதிப்பை உண்டாக்கிய விஷயம். ஏற்கனவே அந்த வேஸ்ட் லக்கேஜை தூக்கி சுமந்ததுனால அவர்கள் கட்சி சேதாரம் அடைந்திருக்கிறது, கட்சிக்கான நம்பகத்தன்மை கெட்டு போயிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பிம்ப அரசியல் இருந்தது, மோடியா லேடியா என்று கேட்பதற்கான ஒரு அதிமுகவின் ஒரு பிம்ப அரசியலின் தொடர்ச்சி தான் அவங்க. எம்ஜிஆரின் இடத்தை வேண்டுமானால் எடப்பாடி வந்து அந்த இடத்தை நிரப்ப முடியாமல் இருக்கலாம், ஜெயலலிதாவின் இடத்தை வேண்டுமானால் எடப்பாடி நிரப்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அவர்களுடைய தொடர்ச்சி தானே அந்த கட்சி. அந்த கட்சிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கிறது, அந்த கட்சிக்கென்று ஒரு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை அவர்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், வழக்குக்கு அஞ்சுகிறார்கள் என்கிற இடத்தில இருந்து ஒரு தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, தங்கள் மீது வருமான வரித்துறை பாய்ந்து விடக்கூடாது, தங்கள் மீது வந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்து விடக்கூடாது என்கிற அச்சம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். தொண்டர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பட்டாசு வெடித்து அவன் வந்து பரவசப்படவே மாட்டான். இந்த கூட்டணி வெளியேறியதற்கு அவன் இனிப்பு பரிமாறினான். அது வெறுமனே செயற்கையான ஒரு நாடகம். நீங்க சொல்றது எல்லாமே 2023 செப்டம்பர்ல நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்திருக்கு, அந்த தேர்தலில் தோல்வி கண்டிருக்காங்க. தோல்வி அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவுடைய வரலாறுல இது நாள் வரைக்கும் இல்லாம 7 இடங்கள்ல வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. எதுவெல்லாம் வந்து அதிமுகவினுடைய ஹோம் கிரவுண்டு நீங்க அறியப்பட்டதோ, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இங்கெல்லாம் வந்து அவங்க 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ராமநாதபுரத்திலும் திருநெல்வேலியும். ஸோ இவ்வளவு விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி போகிறதா நமக்கு நல்லதுனால அதிமுக தொண்டை நினைப்பான். நாடாளுமன்ற தேர்தல் மீது அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை. அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணியில் நீண்ட காலமாக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக பயணிக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கிறது, ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பயணிக்கிறது. எனவே இந்த நீண்ட பயணத்தோடு இருக்கக்கூடிய இவர்களுடைய நம்பகத்தன்மையை நாடாளுமன்றத்திலே சில மாதங்களுக்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி வந்தவர்கள் பெற முடியாது என்கிற கல யதார்த்தம் தெரிந்த காரணத்தினால தான் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு உரிய கவனமே செலுத்தலை. ஒரு கடுமையான பிரச்சார உத்தியெல்லாம் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. அப்புறம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல்களில் 40க்கு 40 திமுகவும் வென்று இருக்கிறது. இப்போ திமுக வென்றதுன்னா என்ன அர்த்தம்? அதிமுக இல்லாமல் போயிருக்கிறது அர்த்தம். டெபாசிட் கணக்கு வேணால் முன்பின்னா இருக்கலாம்,
ஏற்கனவே அவர்கள் இதே போன்ற இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் வென்றது சரி, நான் அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லலை. திமுகவும் 40 இடங்கள் வென்றிருக்கு, அதிமுகவும் 40 இடங்கள் வென்றிருக்கு, திமுக கூட்டணி 40 இடத்துல தோத்துருக்கு, அதிமுக கூட்டணி 40 இடத்துல தோத்துருக்கு. ஆனா அந்த எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் தவிர மொத்தமா வந்து திமுக 40 தொகுதி ஜெயிக்கிறப்போ அதிமுக கூட்டணி 2வது இடம் வந்திருக்கும், அதிமுக கூட்டணி 40 இடம் ஜெயிக்கிறப்போ திமுக கூட்டணி 2வது இடம் வந்திருக்கும். இவ்வளவுக்கு மோசமா ஒரு ஆண்ட கட்சி அடுத்த ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற கட்சி, இப்போ தமிழ்நாட்டை பார்த்தோம்னா அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிற கட்சி அதிமுக தான். அந்த கட்சி இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திச்சது இருக்குல்ல. 7 இடத்துல டெபாசிட் போகுது, நீங்கள் வந்து பாஜகவுக்கு கீழே போகிறீங்க. நாம் தமிழருக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் இப்போது 2014 திமுக கூட சில இடங்களில் 3வது இடத்துக்கு போச்சு. ஆனால் அந்த 3வதுக்கு 4வதுக்குமான வித்தியாசம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இவங்க திமுக 3வது இடம் வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வேட்பாளருக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ராமநாதபுரத்துலையும் திருநெல்வேலியிலையும் வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ராமநாதபுரம் வந்து 2000 சொச்சம், திருநெல்வேலி 2000க்கும் கம்மியான வித்தியாசம் தான் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும். அந்த மோசமான தோல்வியை பார்த்ததுக்கு பிறகும் அதிமுக தொடர்ந்து அதே மனநிலையோடு இருப்பானான்னு நான் கேட்குறேன். இல்லை, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதற்கான அணுகுமுறையும் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது அதற்கான மனநிலையும் வேறு வேறு மனநிலைகள். அதனால் நாடாளுமன்றத்திலே அவர்கள் பின்னடைவை எவ்வளவுதான் சந்தித்தாலும் ரொம்ப கூடுதலாக வந்து சிரத்தை எடுத்து வேலை செய்த பாஜக கூட்டணிக்கு மத்தியில் சில இடங்களில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது கலையதார்த்தமாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலிலே அதே போன்ற நிலைமை வராது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பகுதி சார்ந்த செல்வாக்கு மிக்கவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்பயே அவங்க 66 சட்டமன்ற உறுப்பினர்களோட தான் அந்த கட்சி இருக்கிறது. அப்போ அவங்க பகுதி சார்ந்து அந்த களப்பணி செய்தவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு தனித்த செல்வாக்கு வரும். ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி வரும். அது வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு இடமாக இருக்கும்போது அவர்கள் சிதறி இருக்கலாம், வீழ்ந்திருக்கலாம். அந்த வீழ்ச்சியை வந்து சட்டமன்ற தேர்தலில் அவங்க பெற மாட்டாங்க. அது வந்து வாழ்வாசாவா போராட்டம். இந்த தேர்தலில் அவர்கள் வென்றால் அல்லது குறிப்பிடத்தக்க கணிசமான வாக்குகளை பெற்றால், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதிகளை பெற்றால் மட்டும்தான் அதிமுக இருக்க முடியும், உயிர்ப்போடு இருக்க முடியும், தலைமையை தொடர முடியும் என்கிற ஒரு போராட்டம் அதற்குள்ளே இருக்கிற காரணத்தினால அவர்கள் வந்து இதை வந்து சட்டமன்ற தேர்தலே அவர்கள் வந்து ஒரு பெரிய தீவிரத்தன்மையோடு தான் இருப்பார்களே தவிர நாடாளுமன்றத்திலே கோட்டை விட்டது மாதிரிலாம் ஒரு இழப்புக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. இது நீங்கள் சொன்னது 2 விஷயத்தை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். இன்னொன்று, சட்டப்பேரவை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. 2019 மக்களவை தேர்தலில் கிடைச்ச தோல்வி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கிடைக்கல. 2019 அப்படிங்கிறது வந்து அது பிரதமருக்கான வாக்கு. ஸோ பாஜகவுக்கு இருக்கிற எல்லா எதிர் மனநிலையும் முழுமையாக காட்டப்பட்ட தேர்தல் 2019. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா 2024 தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறது. பாஜகவால் அதிமுகவுக்கு அதிக நஷ்டம். 2026 உங்களுக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் இல்லை. ஒரு வாழ்வாசாவா நிலையில் இருக்கிறீங்க. இது வரைக்கும் வந்து 5 வருஷத்துக்கு மேலே அதிமுக ஆளும் கட்சியாக இருந்ததே இல்லை. அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அமைச்சதே இல்லை. இத்தனை விஷயங்களையும் அதிமுக தொடர வேண்டிய ஒரு வரலாற்று தேவை அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தானே அதிமுகவினுடைய கரெக்டான அஜெண்டாவாக இருக்க முடியும், அவங்களுடைய கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக தானே இருக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்து பாஜக கூட்டணி அவசியம் தானே அதிமுகவுக்கு? அந்த இடத்திற்கு கூட்டணி அவசியம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வந்து தேசிய கூட்டணி அவசியம் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டு தேர்தலிலே கூட நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டிலே காங்கிரஸுக்கு முதன்மையான ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏனென்றால் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க என்கிற அடிப்படையில் அந்த காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்குருவாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது காங்கிரஸ் திமுகவை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் எப்போவுமே இருக்கும். அதே நிலைமை தான் இங்கும். நிச்சயமாக அவர்கள் வந்து சிதறி கிடக்கிற மாநில கட்சிகளை, திமுக எதிர்ப்பு உணர்வு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான அதிகபட்ச சாத்தியங்கள் என்ன இருக்கிறதோ அதற்கான அதிகபட்ச விலையை கொடுத்தாவது ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்களே தவிர பாஜகவிடம் போய் மறுபடியும் அவர்கள் பலியாவதற்கு அதிமுக விரும்பவில்லை. அவர்கள் விரும்பவில்லை என்பதற்கான அதனுடைய அந்த மன உறுதியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இது போன்ற அமலாக்கத்துறை சோதனைகளோ வருமான வரித்துறை சோதனைகளோ இவர்கள் மீது ஏவப்படுவதற்கு அடிப்படையே அவர்கள் சம்மதிக்க மறுக்கிறார்கள். அவங்க வந்து சண்டித்தனமாக இருக்கிறாங்க, அவங்க பாஜகவோடு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க என்பதற்கான அடையாளமாகத்தான் அதிமுக காரர்கள் நம்புகிறார்கள். இப்போது தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் இவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர்களாக இருந்தப்போ அதிமுகவோட வந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க. 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவரானதுக்கு பிறகு அதிமுக கூட வந்து ஒரு முரண் ஏற்பட்டது. கூட்டணி முறிவு வரைக்கும் போய் இப்போவும் வந்து கண்டினியூ ஆகுது. நயினார் நாகேந்திரன் தான் பாஜக தலைவராகவும் இந்த கூட்டணி நீடிக்கணும், ஸோ ஒரு சிறந்த மாநில தலைவராக தன்னை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நயினார் நாகேந்திரன் இது பேசினார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையில்
அதாவது அண்ணாமலைக்கும் இவருக்குமான வித்தியாசம் என்னன்னா, அண்ணாமலை வந்து ஓவரா சீன் போட்டு தன் மேலே அட்ராக்ஷன் வரணும். இப்போ ஒரு பொது பிரச்சனை என்று வருகிற போது கூட தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்ள வேண்டும் அவர் நினைக்கிறார். அது காரணம் மீடியா அட்டென்ஷன் தான். சாட்டையால் அடித்துக் கொள்வதனால ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதிக்கு வந்து தீர்வு கிடைக்கும் என்று எந்த முட்டாளுக்குமே வந்து நம்பிக்கை வராது. அதை மீறி அவர் ஏன் செய்கிறார்னா, தன் மீது ஊடகத்தினுடைய வெளிச்சம் பாய வேண்டும் என்பதற்காக அவர் அதிகபட்சமான ஒரு வேலைகளை அவர் எப்பொழுதுமே செய்கிறார். வரம்பு மீறுகிற வேலையை அவர் செய்கிறார். அதனால நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதை போன்ற பிம்பத்தை வந்து தேசிய அளவிலே அவர் கட்டமைத்தார். அது பொய்யானது, அது தவறானது, அது நடைமுறைக்கு சாத்தியமே அற்றது என்பதை அவங்க மத்திய அளவில், அவங்க தேசிய அளவில் தெரிந்து கொண்டார்கள். இனிமே அவருக்கு இங்கே பருப்பு வேகாது என்கிற காரணத்தினால நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அதிமுகவிற்கு கொஞ்சம் வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு துணைநிலை அமைப்பை போல நடந்து கொள்ளக்கூடிய பணிவை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதிமுக அதை பரிசீலிக்குமே தவிர, அவர்கள் மீது வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று பாஜக கூட்டணி வலியுறுத்துகிற இடத்திற்கு வராமல் இருந்தால் அவர்கள் பரிசீலிப்பார்களே தவிர, பழைய மாதிரி வந்து நான் தான் வந்து உன்னை வந்து நாட்டாம பண்ணுவேன், நான் தான் தீர்மானிப்பேன் என்கிற இடத்திற்கு அவங்க வர வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்ச வாய்ப்பு தான் இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்பு இல்லை. முடிந்த வரைக்கும் பாஜகவை கலட்டி விடுறதுக்கு அதிமுக வந்து உறுதியோடு தான் இருக்கிறது. வேறு வழியே இல்லை. கடைசியில் அதாவது மாநில கட்சிகள் யாரும் கூட்டணிக்கு வராத பட்சத்தில் நான் இந்த தான் கேட்கணுன்றேன். இப்போது பாஜகவை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு எந்த கட்சி நாங்கள் அதிமுக கூட கூட்டணி அமைச்சே தீர்வோன்னு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காங்க? திமுக கூட்டணியிலே இடம்பெற முடியாதவர்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. 20% வாக்கை வந்து கடைசியாக அவர்கள் வந்து நிரூபித்திருக்கிறார்கள் என்கிற பட்சத்தில் இப்போ பாமக வந்து திமுகவுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கு. விசிகா வந்து திமுகவில் இருக்கிற வரைக்கும் பாமக போக முடியாது. இடதுசாரிகள் ஏறத்தாழ வந்து திமுக வந்து விமர்சிப்பார்கள், வெளியேறுவார்களான்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா கூட்டணி என்கிற ஒரு தேசிய தலைமையின் தொடர்ச்சியில் அவங்க இயங்குறாங்க. எனவே அவர்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. ஏற்கனவே இப்படி 2 கட்சிகளும் வேண்டாம் என்று வெளியேறி போய் மக்கள் நல கூட்டணியிலே போய் ஒரு பெரிய பாடத்தை வந்து கற்றுக்கொண்டு விட்டார். எனவே கட்டமைப்பு இல்லாமல் தேர்தலுக்காக திடீரென்று ஒன்று கூடினால் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை கடந்த கால மக்கள் நல கூட்டணி அவர்களுக்கு நடைமுறையிலே ஒரு பாடம் நடத்தியிருக்கிறது. எனவே அவர்கள் விமர்சிப்பார்களே தவிர வெளியேற மாட்டார்கள். இடதுசாரிகளும் கூட வெளியேற மாட்டார்கள். எனவே திமுக சார்ந்த இந்த கூட்டணி கலையாமல் இருக்கும் பட்சத்தில் வேறு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திண்டிவனத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். திருச்சி தாண்டிட்டா கட்சி கிடையாது, திண்டுக்கல்ல கட்சி கிடையாது. அப்போ அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. இவர்களோடு கூட்டணி சேர்வது ஒன்று தான் அவர்களுக்கு வாய்ப்பு. அதே நிலைமை தான் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஒருவேளை வந்து விஜயும் கூட நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சார சக்தியாக தன்னை கருதி கொண்டு கூட பேரம் பேசலாம். ஏதாவது ஒரு அதிகபட்சமான தொகுதிகளை பேரம் பேசலாம். அதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. எனவே அதிமுக வந்து முழுமையாக தீர்ந்து போய்விடும் இந்த தேர்தலோட என்கிற இடத்திற்கு அவங்க அதை கொண்டு போகாமல் பார்த்துக்குவாங்க என்பது என்னுடைய கருத்து. ஸோ அண்ணாமலை செய்யாதான் என்ன செய்கிறாரா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய இணையமுக கருத்துக்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.